என்னன்னா ஜட்ஜ்ல 2 பேர் எலிமினேஷன் பண்ணனும். சரி வா, யாரை எலிமினேட் பண்ணலாம்? ஒரு ஜட்ஜ் கூட பார்க்காம அமுச்சு விட்டியா? ஓவரா திட்டிட்டேன். அட அவன் நான் அப்படிதான் சார் பேசுவேன். அட அவன் நினைச்சா பேசுனேன். ராமர் 20 பலாக்கொட்டை இருக்கு, என்ன பண்ண போறீங்க அதை வச்சு? 20 பலாக்கொட்டையில குலோப் ஜாம் செஞ்சு உங்க 2 பேரும் கொடுக்க போறோம். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. முதல் 10 நிமிஷம் மட்டும் தான் நீங்க உங்களுடைய கோமாளிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். உடனே டைனிங் ஹாலுக்கு வரவும் ஓவர். உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர். ஒவ்வொரு குக்குக்கும் 2 காயின், அதாவது 2 காலுக்கு மட்டும் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அலவன்ஸே கொடுத்துருக்கோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த ஒரு கால் வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட்ல நீங்க பேசி முடிக்கணும். 1 மினிட்க்கு அப்புறம் கட் ஆயிடும். அப்புறம் 2 காயின் கொடுப்போம். அந்த 2 காயினை வச்சு உங்களோட கோமாளி கிட்ட நீங்க பேசலாம். ஒரு காயினுக்கு 1 நிமிஷம் மட்டும்தான் போன் பேச அலௌட். இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சிட்டு இங்கேயே வேலை பார்க்கற. பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? ஒவ்வொரு கோமாளிகள் மட்டும் இங்க தனியா நிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருந்து ஒருத்தங்களை நான் அசைன் பண்ண போறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? முதலாக புகழுக்கு சுதாகர். ஒரு படத்துக்கு 4 பேர் தான் கூப்பிடுங்க தம்பி, நீ கிளம்பலாம். டேய், ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. புகழ் நான் போட்டா அப்பா அப்பா நீங்க அங்கன வார்த்தையில நான் சமையலே முடிச்சிடுவேன். சோத்திரே அடி வாங்கியாச்சு, சேத்திரே அடி வாங்கியாச்சு. அண்ணனா நான் சொல்றேன், டீம்ல வந்து ஜாயின் பண்ண போறது பிரீத்தி அவர்கள். Thank you your honor. Thank you. சுனிதா அவர்கள் டேபிளுக்கு ஆதரவா ப்ரோ. தம்பி ஓகே, காய்டு அவர்கள் சப்போர்ட் பண்ண டீம் யாருன்னு பார்த்தா குரேஷி. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? என்ன சுதாகர் அவர்கள் டாலி டேபிளுக்கு போவாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர். சோ அடுத்ததாக ராமர் டேபிளுக்கு போக போகுது the world famous ரக்ஷன். திரைப்பட குழுவுல அவரும் இருக்கிறாரு, அவரும் நடிச்சிருக்காரு. திரைப்பட குழுவுல கிழிச்சு எனக்கு ஏஞ்சல் அனுப்பியா? புகழ் மட்டும் வேணாம்னா 3 பேர் மாத்திரம் இல்ல. ராமு நான் வரேன் ராமு. அப்புறம் அவங்களோட விருப்பத்தை கேளுங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? கடைசியாக விக்கி சிவா அவர்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணும். மறுபடியும் முதல்ல இருந்தா நான் தனியாவே சமைச்சுக்கிறேன். எனக்கு யாருமே வேணானே. அப்படியா? இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட தான் வரும். அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கரெக்ட்டா எங்கிட்ட பாஸ் பண்ணலனா அவங்க டிஷ் காலி. இன்னைக்கு 2 எலிமினேஷன் இருக்கு. சபா இப்பவே கண்ண கட்டுது. உங்களுக்கு ஜூஸ் போட தெரியுமா? அடச்சே போடுறேன் வாங்க. மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது. இல்ல இருக்குது 2 மாம்பழம். நீங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல தண்ணி மோகுது? அம்பி இவ்வளவு பழம் எடுத்துருவா. இங்க வர பழத்தை வைய, அதை வச்சுட்டு ஒரு பழம் எடுத்துருவா. இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா, என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? என்னதான் மாடர்ன் கேளா இருந்தாலும் ரொம்ப தான் ஓப்பனா இருக்கீங்க.